ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான போண்டா தாங்க செய்ய போகிறோம். ஒரு சிலர் போண்டா செஞ்சால் ரொம்ப ஹார்டாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ வாங்க போண்டா செஞ்சுக்கலாம். போண்டாக்கு பார்த்திங்கன்னா நான் கடலை மாவு தாங்க எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ கடலை மாவு. காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாங்க. கொஞ்சம் காரமாக செஞ்சால் எனக்கு பிடிக்கும், அதனால் 10-15 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கூடவே கருவேப்பிலை கட் பண்ணி வச்சது, ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பெரிய வெங்காயங்க. இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பெரிய வெங்காயம், அது 3 வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை சேர்க்க போகிறோங்க. இந்த முட்டை தாங்க இந்த போண்டாக்கே ரொம்பவே ஸ்பெஷலு. கண்டிப்பாக நீங்களும் இது போல் செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி 4 முட்டை எடுத்துக்கிறேங்க. முட்டை எடுத்து இந்த மாவுலேயே உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் முட்டை சேர்த்து போண்டா செய்யலை அப்படின்னா இது போல் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அப்படியே போண்டா பார்த்திங்கன்னா பஞ்சு போல் அப்படியே சாஃப்டாக இருக்குங்க, பிச்சு சாப்பிடும்போது ஹார்டெல்லாம் இருக்காது. இப்போ 4 முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். அதில் 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேங்க. கல் உப்பு சேர்க்காதீங்க, கரியாது. அதனால் சால்ட் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம போண்டா பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் நல்லா சாஃப்டாக வரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா முதல்ல தண்ணியெல்லாம் சேர்க்காம கை வச்சுட்டு இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் அந்த வெங்காயத்தெல்லாம் அப்படியே கையிலே கொஞ்சம் கொஞ்சம் நசுக்கி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரே இதாக எல்லாமே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கெட்டியான இட்லி மாவுக்கெல்லாம் கெட்டியாக மாவு கலப்போம்ல, அந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. கையில் எடுத்து போட்டோம்னா அழகாக உருண்டையாக அழகாக விழணும். இந்த போண்டா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் முட்டை போண்டானா தனியாக வேக வச்சு போண்டா மாதிரி போட்டு அப்படி தாங்க சாப்பிட்டுருப்போம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே இந்த முட்டையில் போண்டா மாவுலேயே முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுடுறது. ஆனால் இதுக்கும் அந்த போண்டாக்கும் அதுக்குமே ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. ரொம்ப சாஃப்டாக அப்படி பஞ்சு போல் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் இது போல் ட்ரை பண்ணது இல்லைன்னா எனக்காக ஒரு வாட்டி சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் காஞ்சதும் போண்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது பெரிய பெரிய போண்டாவாக போடாதீங்க, கொஞ்சம் சின்னதாக அழகாக குட்டி குட்டியாக போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். பெருசாக போட்டாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம மாவு எடுத்து கொஞ்சமாக போட்டாலே அது நல்லா புஃபியாக உப்பி ரொம்ப நல்லா வருங்க. பாருங்கள், இது எந்த அளவுக்கு மாவு போடுறேன், எந்த அளவுக்கு அழகாக உருண்டே வந்திருக்குதுன்ட்டு. இதுக்கு ஸ்பெஷலாக முட்டை தாங்க காரணம். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் முட்டை சேர்த்து ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். என்னடா போண்டால் போய் முட்டை போடுறாங்க, முட்டை வாசனைலாம் வருமானு நினைக்காதீங்க. முட்டை போட்ட வாசனையே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது போல் எல்லா மாவையும் போட்டு எடுத்துகிட்டு இப்போ கடைசியாக இது போல் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துனா ரொம்ப மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும், அதனால் இந்த மாதிரியும் செஞ்சுக்கிறாங்க. 2 டைப் ஆஃப் போண்டா இதிலே செஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்க. அதுவும் இந்த போண்டாவெல்லாம் நல்லா சுட சுட சாப்பிட்ணுங்க. நான் பார்த்திங்கன்னா போண்டா சுட்டுனே நானும் சாப்பிட்னே இருக்கிறேங்க. போண்டா எண்ணெயில் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. இது போல் உங்களுக்கு கையில் எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா கரண்டியில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா தான் வரும். நல்லா சுட சுட இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.